a prism of angle 75 degree. Refractive index அப்போ ஒரு prism இருக்கு. இந்த prismத்துடைய angle 75 degree. இந்த prismத்துடைய refractive index √3 is coated with a thin film of refractive index 1.5. இதுல 1.5 இந்த back exit surface இங்க வருது ஒரு thick surface வச்சிட்டோம். இதோட refractive index 1.5. Okay. To have a total internal reflection at the back exit, the surface at the back exit surface, the incident angle must be. கேட்டது angle of incidence தான். இந்த angle of incidence தான் கேட்டிருக்கு. இது இங்க போய் பட்டு இந்த சர்ஃபேஸ் ஆக்சுவலா நீ டயக்ராம் போடுறப்ப இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கணும். இந்த சர்ஃபேஸுக்குள்ள இந்த சர்ஃபேஸ்ல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. அப்போ இப்படி போயிருது. திஸ் இஸ் R2. இது I. இந்த I தான் கேட்டிருக்குடா. இது R1, இது R2. உனக்கு A கொடுத்தாச்சு. A should be equal to R1 plus R2. இந்த ஃபார்முலா படி. இந்த R2 தான் என்னது? இன்சிடென்ஸ் which is called critical angle. அப்போ R2 நம்ம போடுறதுக்கு ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணு. sin I by sin R equal to refractive index of the second medium by refractive index of first medium. Second medium does 1.5. 1.5 divided by first medium is √3 equal to sin I என்றதா இங்க sin R2. இந்த angle of incidence. And R என்றது 90 degree. Angle of refraction is 90 degree. So 90. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? R2 கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இது 1.5 is nothing but √3. Sorry, 3/2 into √3 equal to sin R. Sin R2. அப்போ multiplied by √3 divided by √3. √3 into √3 3 இந்த கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ sin R equal to √3/2. R2 is given 60 degree. R2 தெரிஞ்சிச்சுன்னா R1 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ R1 equal to A minus R2. அப்போ 75 minus 60 which is equal to 15 degree. எது? இந்த R2. அப்போ இதோட refractive index தெரியும். அப்போ நம்ம நேரா இந்த சர்ஃபேஸ் வர்றோம். Refractive index of this medium is sin I by sin R1. Refractive index √3. Sin I by sin R1. R1 தான் 15. Sin 15. இங்க பாரு sin 15 வேல்யூ கொடுத்துருக்கு. எவ்வளவு? 0.25. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். உனக்கு I தான் வேணும். ஐதானே வேணும். angle of incident தான் கேட்டது. angle of incident angle. To have a total internal reflection at the back exit of the surface, incident angle must be. இதான் கேட்டிருக்கு. அப்போ இந்த இதை மல்டிப்ளை பண்ணு. √3 into sin 15 is 0.25 which is equal to sin I. தான் கேட்டிருக்கு. இது ரெண்டையும் நீ மல்டிப்ளை பண்ணேன்னா 0.43 வருது. 0.43 equal to sin I. அதை கொடுத்துருக்கான் பாரு. sin inverse of, அப்ப கிளியர் ஆயிடுச்சு. I is nothing but sin inverse of 0.43. அதான் அவன் கொடுத்துட்டான் ஆல்ரெடி 25 degree. The angle of incidence should be 25 degree. இந்த கொஸ்டினை கொஞ்சம் ஆன்சரோட ரிலேட் பண்ணு.
to have a total internal reflection. Total internal, அதோட angle of incident R should be great R2. அந்த I வந்து R2 விட கிரேட்டராகவே இருந்திருக்கணும். இந்த கிரிட்டிக்கல் ஆங்கிள் விட அதிகமாக இருந்தாலும் அதான் to have a total internal reflection at the back existing surface, the incident angle must be 25 degree. அப்படின்றது டைரக்டா ஒன்றும் கொடுக்கல. angle of incidence should be greater than 25. நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம். டேய் I 25 இருந்தா the ray will pass through the refracting surface. I 25 விட கிரேட்டரா இருந்தால் I கிரேட்டரா இருந்தா R1 will be lesser, R2 will be more than critical angle total. அப்போ this is right. So answer இது ரைட். அடுத்த கொஸ்டின், அடுத்த பார்ட் இதுல ஓஹோ அது மட்டும் தான் தப்புடா. எப்படி மறுபடியும் I கிரேட்டரா இருந்தா R1 will be lesser, R2 will be, that is I is greater. இப்ப I வந்து 25 டிகிரி இருக்கணும். இதான் நம்ம ஆன்சர். I lesser இருந்தா R will be more, R1 will be more, R1 more இருந்தா R2 will be lesser. The answer is I is 25 degree. அதுல மாற்றம் இல்லை. ஆன்சர் நமக்கு 25 டிகிரி தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். அடுத்தது இப்ப யோசிக்கணும். I லெஸ்ஸா இருந்தா, அதான் 25 விட லெஸ்ஸா இருந்தா இந்த மூணு கேஸுமே ஒண்ணுதான். less than 25 தான், இதுவும் less than 25 தான், இது less than angle of incident is greater than 15 that is 25 விட இதுவும் ரைட் தான். greater than 25 மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா வருது. அதை மட்டும் இப்ப பார்த்துருவோம். மற்ற எல்லாமே ஆன்சர் 1 2 3 இஸ் ஆன்சர், 1 2 4 இஸ் ஆன்சர். அப்போ எது ஏன் இதுன்றதுதான். இப்போ I 25 விட அதிகமா இருந்தா sin I by sin R, R1 plus R2 fixed 90. I1 greater ஆச்சுன்னா I greater than 25, I greater than 25, it will be angle of incidence I 25 விட அதிகம் ஆச்சுன்னா R1 will be higher, I அதிகம் ஆயிடுச்சுன்னா R will be okay. இன்னொரு சொல்றேன். I அதிகமாச்சுன்னா R1 will increase, R2 will decrease. R2 less than அந்த 25 விட அந்த angle of incidence இங்கோடு பார்த்த மாதிரி எந்த ஆங்கிள், கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து 60 டிகிரியை விட லெஸ் ஆச்சுன்னா அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஸோ புரிஞ்சு படிச்சேன்னா இது மட்டும்தான் ராங் ஆன்சர். ஏன்னா I 25 விட கிரேட்டர் ஆச்சுன்னா R1 will be more, R2 will be lesser than actual R2. இப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்காது இந்த கண்டிஷன். மற்ற கண்டிஷன்லாம் நடக்கும். ஏன் I should be, அதான் இந்த R2 should be greater than 60 டிகிரி இருக்கணும். அப்போ இந்த எல்லா கண்டிஷனும், இந்த மூணு கண்டிஷனும் greater than 60 வந்துச்சுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். சரி.